ஆறுமுகத்த வேணும்னே வந்து அவர் மேலே வந்து பூவெல்லாம் போட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து அலங்கோலம் பண்ணி ரொம்ப மோசமான நிலைமையில அப்படியே படுத்திருக்க மாதிரியும் தவறு செஞ்ச மாதிரியும் வந்து சித்தரித்து என்ன பண்ணுறாரு அவங்களெல்லாம் வந்து கூட்டு வந்து காட்ட வைக்கிறாரு சஞ்சய். சஞ்சய் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுவார்னு எதிர்பார்க்காத ஆறுமுகம் வந்து அப்படியே கண்ணை தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி பண்ணிட்டியேடா, நான் இப்போ எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது, சத்தியமாக நான் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க அம்மா நம்ப மறுக்கிறாங்க. கூடவே வந்து அவங்க சேர்ந்து வந்து என்ன பண்ணுறாங்க, மகாவும் வந்து ஓவராக பேசுகிறாங்க. இப்படி எப்படிப்பா இந்த மாதிரி பண்ணிவிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவோமா? இதெல்லாம் நல்லாவே இல்லை ஆறுமுகம், இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கியே, நம்ம குடும்பத்தை வந்து பெருமையை கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்து ஆறுமுகம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் எப்பவும் போல் வந்து பசங்களை நம்பாமே வந்து அவங்க அம்மா வந்து நம்ம ஆறுமுகத்தையே நம்ப மறுக்கிறாங்க. மகா, இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து உன்னை நம்பி ஒரு பொண்டாட்டி இருக்காளேடா, இப்படி பண்ணிட்டியேடா, அவளை நினச்சி கூட பார்க்க மாட்டியா இந்த மாதிரி பண்ணும்போது அப்படி சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. இங்கே வந்து பைரவி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்ருக்காங்க. பைரவி என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியலடா, ஆனால் பைரவி எடுக்கிற முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்டா. அவள் வந்து உன்னை வேணான்னு சொன்னால் கூட எனக்கு அதை பற்றி கவலை இல்லைடா, இப்போவே வந்து அவளை நான் வந்து உன் கூட இருந்து கண்டிப்பாக பிரிச்சுடுவேன்டா அப்படி சொல்கிறாங்க. என்னம்மா நீயே இப்படி நம்ப மாட்டேங்கிறோம், நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னோடனே நீங்கள் வந்து சஞ்சய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. கண்டிப்பாக பைரவி இந்த நிலைமையில் பார்த்தா ஆறுமுகத்தை வெறுத்துருவா, ஆறுமுகத்தை விட்டுட்டு வந்துடுவா, அதுக்கப்புறம் என்ன என் பைரவி எனக்கு கிடச்சிடுவான்னு சொல்லிட்டு சஞ்சய் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. பைரவி பாத்தியாமா எவ்வளோ பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஆறுமுகம், இதுக்கப்புறம் நீ எப்படிம்மா இந்த வீட்டில் இருப்ப, எனக்கு புரியுதுமா உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாதம்மா, உனக்கும் ஆறுமுகத்துக்கும் செட்டே ஆகாது, அதான் ஆறுமுகம் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டான்னு எந்த பொண்டாட்டியும் இந்த மாதிரி தப்பை அனுசரிக்கவே மாட்டா, அப்படிப்பட்டவ பொண்ணே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து மேலும் ஏற்றி விடுறாங்க மகா. இதெல்லாம் கேட்டு வந்து இங்கே பாருமா பைரவி, நீ என்ன முடிவு எடுத்தாலும் இந்த அத்தை உனக்கு சப்போர்ட்டாக நிற்பம்மா, இவ்வளோ நாள் என் புள்ள கூட நீ நல்லபடி வாழணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ உனக்கு புத்திமதி சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேம்மா, என் புள்ள கூட நீ வாழலனாலும் பரவாயில்லம்மா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வந்து நம்ம அன்னபூர்ணி. இதெல்லாம் கேட்டு பைரவி வந்து அமைதியாக இருக்காங்க. பைரவி என்னம்மா எதுவும் சொல்லாமல் இருக்க அப்படின்னோடனே சஞ்சய் எதிராக சொல்கிறாங்க. பைரவி எனக்கு ஆறுமுகத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆறுமுகமும் அதிர்ச்சி பைரவி அப்படி சொன்னோன்னே எனக்கு தெரியும் ஆறுமுகம், நீ எக்காலம் கொண்டு இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை நீ செய்யவே மாட்ட, அப்படிப்பட்டவனே நீ கிடையாது, ஆறுமுகத்தை கூட இவ்வளோ நாள் நான் இருக்கேன், எனக்கு தெரியாது ஆறுமுகத்தை பற்றி, இந்த இந்த நிலைமையில் ஆறுமுகம் இந்த மாதிரி பண்ணுக்க சான்ஸ் இல்லை, ஆறுமுகத்தை யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ஆறுமுகத்தோட எதிரியாக கூட இருக்கலாம், ஆனால் ஆறுமுகத்தை நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட சஞ்சய் எல்லாருமே அதிர்ச்சியோட சஞ்சய் வந்து என்ன பைரவி கண் கூட பார்க்குற இப்போவும் இப்படி பேசல, எனக்கு தெரியும் மனுஷங்களை பற்றி நான் நல்லா எடை போட்டு வச்சுருக்கேன், இங்கே பாரு சஞ்சய், நீ போலீஸ் மைண்டு அதனால் உனக்கு அப்படி இருக்கலாம், என்னை பொறுத்து ஆறுமுகம் எந்த தப்புமே செய்யாதவர், அவர் இந்த மாதிரி நிலமையில் இங்கே இருக்காருன்னா யாரோ காரணம், ஆறுமுகம் நீங்கள் வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாம் அதிர்ச்சி நீங்கள் வாங்க ஆறுமுகம் அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. நீ வா போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே அதிர்ச்சியாக சஞ்சய்க்கு பயங்கரமாக வளர்ப்போங்கிற சஞ்சய் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. செம்ம டென்ஷனாக இருந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு இங்கே வந்து யாருமே வீட்டில் பேச மாட்டேங்கிறாங்க. ஆறுமுகத்துக்கிட்ட எல்லாருமே மூஞ்சி தூக்கி வச்சுருக்காங்க, யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. இதனால் ஆறுமுகம் சாப்பிட கூட வரமாட்டேங்கிறாரு. அதை பார்த்துட்டு வந்து இங்கே பாரு ஆறுமுகம், ஒன்று நான் நம்புகிறேன், நீ யார் நம்பலைன்னா நீ ஏன் கவலைப்படுற, நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியும், மற்றவங்கள பற்றி நீ கவலைப்படாத, நீ வந்து சாப்பிடுவா. இல்லை எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, யாருமே என்கிட்ட பேசலை, நான் தப்பு செஞ்சுதான் எல்லாம் நினைக்கிறாங்க, நீ மட்டும் எப்படி பைரவி என்னை நம்புறேன்னு. இங்கே பாரு ஆறுமுகம், எனக்கு நல்லாவே தெரியும் நீ தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு, மற்றவங்க நம்புறாங்க நம்பல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆறுமுகம் அப்படின்னோடனே தேங்க்ஸ் பைரவி அப்படின்னு நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு, நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ சொன்ன அடி வாங்குவேன்னு உனக்கு தெரியும்ல, வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து உட்காந்தோன்னா அவங்க அம்மாவும் வந்து நான் சாப்பிட போகிறது அப்படி எழுந்துக்கிறாங்க. எல்லாம் எழுந்துக்கிறாங்க. பாருங்கள் ஆறுமுகம் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் நம்புகிறேன், அதை கண்டிப்பாக ஆறுமுகம் நிரூபிப்பார், என்ன ஆறுமுகம் நீ நிரூபிப்பில்ல, கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், அப்போ உண்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு. பைரவி நீ தான் ஏமாந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகா உடனே வந்து ஏமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஆறுமுகம் அப்படிப்பட்டவனே கிடையாது, தேவையில்லாமல் பேச ஆகாதமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. சிவா நீ அது என்ன நம்புறியா, அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண் கலங்குறாரு. டேய் கவலைப்படாத ஆறுமுகம், நீ தப்பு செஞ்சுருக்க மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படின்னு நிம்மதி அடைகிறாரு ஆறுமுகம்.